இன்னைக்கு நம்ம த சவுண்ட் ஆஃப் மேஜிக் அப்படின்ற கேட்ராமாவோட 3rd எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மலாம் சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டிக கிட்ட நிறைய மாயாஜால கதைகள் கேட்டிருப்போம். இப்போலாம் அவங்களே யூடியூப்ல அடுத்தவங்க சொந்த கதை சோக கதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அப்போ கேட்ட கதைகளுக்கு எப்போவுமே ஒரு தனி மவுஸ் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு மேஜிக்கல் ஸ்டோரி தான் இந்த கேட்ராமா. முதல் 2 எபிசோட் பார்த்துருந்தா உங்களுக்கே அது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேண்டசி கொரியன் ட்ராமா மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஒரு சிம்பிளான ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சு போகிற மாதிரி இருக்கிற லவ் ஸ்டோரி. கூடவே இவன் உண்மையிலேயே மெஜிஷியன் தானா இல்லை இந்த 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு மாதிரி இவனும் 30 நாள் மேஜிக் புக் எதுவும் வாங்கி வச்சு கற்றுக்கிட்டு அதில் வர ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கானா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல அப்படின்னு நம்மளே அடுத்தன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு இருங்க. இது எல்லாத்தையோட முக்கியமா நமக்கு இருக்கிற இந்த கொடூரமான பிரச்சனைகள்ல இருந்து கடங்காரன் பிரச்சனை வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் இதெல்லாத்தையும் மறந்து ரொம்பவே ஃபன்னா ஒரு ஃப்ளோவா போகுங்க இந்த டிராமா. அதனால மறக்காம நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு இந்த டிராமாவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த டிராமா ரொம்பவே பிடிக்கும். அப்படியே வீடியோட எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம ஒரு ஃபீட்பேக் மாதிரி கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் என்னைய விட உங்களுக்கு தான் அடுத்த எபிசோட் எப்போ வரும்னு ரொம்பவே ஆவலா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபன்னா படு சுவாரஸ்யமா போகுதுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். அடிக்கிற மலைக்கு கொடையை விட்டு வெளியவும் தள்ளி நிற்க முடியல. ஈவன்ட்டு லவ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்குள்ளேயும் நிற்க முடியல. இப்படி ஒரு சங்கட்டமான சூழ்நிலையில தான் நம்ம யுனாகி நின்றுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு படிப்பாளிப்பாய தான் இந்த நயில் டங். அவனே வந்து நம்ம யுனாகிட்ட ப்ரொபோஸ் பண்ணோன்னே என்ன சொல்றது தெரியாம எப்படா இவன்ட்ட வேணாம்னு சொல்லலாம்னு யோசிச்சு நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவன் நம்ம நயில் டங்கிட்ட இங்க பாரு நீ ரொம்பவே வேகமா சொல்லிட்ட, ஆனா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா நான் இப்போ ஒரு ஆளை டேட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இல்ல. என்னோட குடும்பத்துல இருந்து எனக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு அடிக்கிற மலைக்கு சூடா சூப்பு கொடுத்த மாதிரி அந்த நயில் டங்கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம யுனாகி. அப்படியே அந்த நயில் டங் பையனும் ஏய் நான் சும்மா சொன்னேன், நீ உண்மை நினைச்சுக்கிட்டியா, பாரு இதை நினைச்சு தூக்கமே வராம போகுது, கூச்சமே இல்ல அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு அப்படியே சமாளிச்சிடுறாங்க இந்த நயில் டங் பையன். அப்படியே அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட கார்ல ஆள் வந்துட்டாங்க. அதனால அவன் அப்படியே சரி நான் போயிட்டு வரேன், நீ எது யோசிச்சுக்கிட்டு இருக்கா சரியா, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு போறப்பையும் பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்டா சோடா புட்டி உன்னை லவ் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த புள்ளிக்கு ஜலதோஷம் பிடிக்கணும்னு நினைக்கிற அளவு கொடூரமானவனாடா நீ அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானுமே நினைச்சேன் இவன் கொடையை பிடிக்கிட்டு போறதை பார்த்து. ஆனா அப்படி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவனே காரை விட்டு இறங்கி வந்து அழகா அவட்ட கொடையுமே கொடுத்து நீ கொடையை வச்சுக்கோ அப்படின்னு ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த சைடு இந்த எல்கேஜி மிஸ்ஸை போட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாடா படுத்துவாங்க பாத்தீங்களா, அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறது அதை போட்டு உடைக்கிறதுன்னு. அதே நிலைமையில தான் இப்ப நம்ம ஹீரோ மெஜிஷியனும் இருக்காப்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் அவனை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மெஜிஷியன் இவளை அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவளுக்கு பின்னாடி அவளோட ஷேடோ இருக்குங்க. இப்ப நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்ட போறேன், என்னன்னு நீயே பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில ஒரு கத்தி எடுக்கிறான். அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு கேண்டிலுமே பத்த வச்சிடறான். ஆனா இவன் கத்தி அந்த கேண்டில் வச்சு வாட்டல, அந்த கேண்டிலோட ஷேடோ இருக்கு பாத்தீங்களா அதுல வச்சு அங்கிட்டு இங்கிட்டு வாட்டுறான். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா அந்த ஷேடோல வச்சு வாட்டினதுக்கே அந்த கத்தி அவ்வளவு சூடா இருந்துங்க. அது அப்படி தண்ணியில நினைச்சு சூடாயிருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து ஓடுமா, அதான் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணி காட்டுறது, நீ ஏதாச்சும் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணி காட்டு, அப்ப நான் பயப்படுறேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அந்த மெஜிஷியன் சில சமயம் உண்மையா பொய்யான்றதை விட நீ அதை நம்புறியா இல்லையான்றது தான் ரொம்ப முக்கியம், இப்ப நான் பண்ண போறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு அப்படியே அவன் அந்த பொண்ணு கிட்டக்க வராங்க. அவளுக்கு முன்னாடி ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூனோட ஷேடோவும் பின்னாடி தெரியும் பாத்தீங்களா. இவன் கத்தியை வச்சுட்டு அந்த பலூனோட ஷேடோவை தான் குத்துறான். ஆனா அந்த பலூனே டம்முன்னு வெடிச்சிருது. இந்த பொண்ணுக்கு பயமா இருக்கோ இல்லையோ இதெல்லாம் அப்படியே சிபிசிஐடி மாதிரி ஒரு பொண்ணு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுக்கு உயிரே போயிருது. நடுங்கி தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி வீடியோ வரப்ப ரொம்பவே ஷேக் ஆகி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே நம்ம மெஜிஷியன் அவளுக்கு ரொம்ப கிட்டக்க வந்துட்டாங்க. அதாவது அவளோட ஷேடோவுக்கு ரொம்ப கிட்டக்க இவன் கத்தியை கொண்டு வந்துட்டான். இந்த கத்தியை வச்சு இவளோட ஷேடோவை குத்துனா அவ உண்மையிலே செத்துருவாளா இல்லையா அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா இந்த கத்தியை எடுத்துட்டு அவளோட ஷேடோவை குத்த போறான். அப்ப அந்த பொண்ணு திடீர்னு சோஹாயும் அவளை உனக்கு தெரியுமா, அவ எங்க கிளாஸ்ல இருந்து காணாம போயிட்டா, உனக்கும் அவளுக்கும் எது சம்பந்தம் இருக்குமா, நீ அவளை ஏதாச்சும் பண்ணிருப்பியா அப்படின்னு அவனை இன்னும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. இவ இப்படி பேசலாம் பார்த்தா அவன் இந்த ஷேடோவை விட்டுட்டு இவளே உண்மையா குத்திடுவான் போல. அந்த அளவுக்கு மைண்ட் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனை. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா அவனுமே இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் நிக்கிறான். ஆனா மறுபடியும் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே கத்தி எடுத்துட்டு இப்போ உண்மையிலேயே ஷேடோவை குத்துறது தாங்க போறான். ஆனா இப்பயுமே அந்த பொண்ணு சும்மா இல்லாம அது மட்டும் இல்லாம உனக்கு யுனாகியுமே தெரியும் தானே அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்டா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு மைண்ட் எல்லாமே மாறிடுது. அந்த நேரத்துல பார்த்து கரெக்டா கரண்ட்டுமே போயிருது. தூரத்துல இருந்து ஒரு குண்டு பல்புமே வெடிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க 2 பேருமே ஐயோ அப்படின்னு பயங்கரமா கத்திடுறாங்க. ஏன்னா இவன் தான் எதுவும் குத்திட்டானோன்னு. இது நடந்ததுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம மெஜிஷியனும் சரி இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம், உனக்கு நான் இன்னொரு வாட்டி பார்க்குறப்ப பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுறேன். அந்த பொண்ணு அதுக்கு என்னடா சொல்ற, பாதிலே விட்டுட்டு போற அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்டுக்கிட்டு இருக்கா. அது கேட்ட அந்த மெஜிஷியனும் அதுக்கு பதில் சொல்லாம அப்புறம் இன்னொரு விஷயம், யுனாகின்னு சொன்னேல அவளை பார்த்தா நான் அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த இந்த பொண்ணு என்னது யுனாகியா, அப்ப ஏதோ இருக்கு அப்படின்னு இவளுமே கண்டுபிடிச்சிடறா. நம்ம யுனாகிக்கும் இவனுக்கும் என்னமோ இருக்குன்னு. அப்படியே நைட் ஆயிருந்துங்க. இந்த சைடு இந்த நைல் டங் பையன் அடிக்கிற மலைக்கு ஒரு வெப்சீரிஸோ படமோ பார்த்துட்டு படுத்து தூங்குவானா, அதான் கிடையாது. அப்பயும் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். ஆனா இவனு நம்மள மாதிரி தான். கரெக்டா இப்பதான் இவன் நம்ம யுனாகிட்ட அவன் கேட்டதெல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு அவனே வெக்கப்பட்டுக்கிட்டு என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு பெட்ல போய் படுத்துறான். அப்புறம் அவங்க அப்பா வர சத்தம் கேட்டனே மறுபடியும் புக்கு பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. அவங்க அப்பாவுமே உள்ள வந்துடுறாரு. என்ன நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இன்னும் சாரிப்பா நான் படிச்சுட்டு இருந்தல, நீங்க வந்ததே கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவங்க அப்பா அடைச்ச நீ எவ்வளவு நல்லா படிக்கிற, அவ்வளவு ஃபோக்கஸா இருக்க, நீ இந்த மாதிரி சின்ன வயசுக்குலாம் சாரி சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அப்படியே பக்கத்துல ஒரு மேகசின் இருக்கு, அதுல அவங்க அப்பா போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா நைல் டங் நம்ம குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் இப்படி பவர்ஃபுல்லா இருந்தா பத்தாது, அது அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் போதாது, எல்லாருமே சிறப்பா இருக்கணும், நான் சொல்றது உனக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்றாரு. நம்ம நைல் டங்கும் புரியுதுரா தகப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்நேரம் பார்த்து அவங்க அம்மாவுமே உள்ள வந்துடுறாங்க கையில ஒரு ஃப்ரூட்ஸோட. இந்த மாதிரிலாம் கவனிச்சிருந்தா நாங்களுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போமாடா அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் ரொம்பவே ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க உள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீ சாப்பிட்றாச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. போறப்ப அவங்க அப்பா ஆமா நீ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த நைல் டங் அவன் தான் இன்னும் யுனாகி நினைப்பாவே இருக்கானே, அதனால அவன் புக்கை பார்த்துட்டு யுனாகி யுனாயின்ட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா என்ன ஆகி அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம நைல் டங் ஐபேடுப்பா, இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா ஐபேட் வாங்கி கொடுங்க, என்னோட ஐபேட் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அவங்க அப்பாவுமே கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிருது. நம்ம நைல் டங்கும் கிளாஸ்க்குள்ள போறான். அவன் கிளாஸ்க்குள்ள போறப்ப நம்ம யுனாகி 2 பேர் புள்ளி பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க கிளாஸுக்கு எல்லாரும் முன்னாடி வந்து புக் எடுத்து படிச்சாங்களா, அதான் கிடையாது, யுனாகியை பத்தி புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யுனாகி அந்த மெஜிஷியனை லவ் பண்ணுவாயலோ அப்படி இப்படி யுனாகின்னு பேச்சு எடுத்தோன்னே நம்ம நைல் டங்கும் என்னாச்சு என்னது அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு அவன் பக்கத்துல போய் உட்காந்து அதான் அவன் டெஸ்க்மேட் இருக்கால, அவ அடிக்கடி அந்த தீம் பார்க்கு போறா, அங்க ஒரு ரொம்ப வினோதமான ஒரு மெஜிஷியன் இருக்கான், ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்றான். அது கேட்ட அந்த நைல் டங் நானும் கொஞ்ச நேரத்துல உன்னைய நம்பிட்டேன், உனக்கு அவளை பிடிக்கலன்றதுக்காண்டி இப்பெல்லாம் கதை சொல்லாத, அடுத்த வாட்டி ஒரு நல்ல கதையை சொல்லு, தயவு செஞ்சு அவளை தனியா விட்டு அவளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா அப்படி சொல்லிட்டு வெளியே போறான். நம்ம யுனாகியுமே வந்துடுறான். அவளை பார்த்துட்டு அப்படி இன்னுமே வேகமா வெளியே போயிடறான். நம்ம யுனாகியுமே இவன் என்ன அதுல இருந்து வெளியே வரல போல அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. கரெக்டா இவ போய் உட்காந்தோடனே அந்த பொண்ணு நம்ம யுனாகிட்ட வந்து இந்தாமா உனக்கு டைம் இருந்தா நீ அந்த பார்க்குக்கு போயிட்டு வா, விளாடுறதுக்கு இல்ல, உன்னோட மெஜிஷியன் தான் சொல்ல சொன்னாரு, அவர் உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவளுமே ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம மெஜிஷியனை போய் பாக்குறா. ஏன்டா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ பண்ண விஷயத்தினால இப்ப என்னை பத்தி என்னென்ன பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட அந்த மெஜிஷியன் சரி என்னென்ன பேசுறாங்க சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம யுனாகி சரி இப்ப நீ எனக்காக எதுக்கு வெயிட் பண்ற அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மெஜிஷியன் ஏன்னா எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இவன் சொன்னதை நம்ம யுனாகி மட்டும் கேட்கல, அங்க ஒளிஞ்சிருந்த நம்ம நைல் டங்குமே கேட்டேன். ஆமாங்க அவனுமே நம்ம யுனாகி கூட அந்த பார்க்குக்கு வந்திருக்கான். அதை கேட்டோன்னே பையன் இன்னுமே மனசு உடஞ்சு போயிடுறான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கேடா அப்படின்னு மனசளவு ரொம்பவே உடஞ்சு போயிடுறான் நம்ம நைல் டங். அப்படியே அதை கேட்டுட்டு அங்க இருந்து நடந்துமே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம யுனாகி ஏன் இப்படி பண்ற, உனக்கு என்னதான் வேணும், எனக்கு ஆல்ரெடி லைஃப்ல அவ்வளவு கஷ்டம் இருக்கு, இதுல நீ வேற இப்படி போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த நைல் டங் கவலைப்படாத, அது எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே நம்ம யுனாகி கொஞ்சம் கூட யோசிக்காம எது நீ இந்த போன வாட்டி சோட்டா பீம் படம் போட்ட பொம்மை பணத்தெல்லாம் வர வச்சியே அந்த மாதிரியா, அதை வச்சு ஒரு யூஸ்மே கிடையாது, எனக்கு இப்ப இருக்கிற லைஃப் மொத்தமா மாறணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கரெக்டா அவ போறப்ப அந்த மெஜிஷியன் அவளை பார்த்து சரி உன் மனசு விட்டு பேச உனக்கு யார் வேணும் அதையா சொல்லு, நான் அவங்கள உனக்காண்டி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே நம்ம யுனாகி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இது எல்லாமே இவளோட அம்மா இறந்து போயிருப்பா, அவங்களோட நம்பரை கூட இவ கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு அடிக்கடி நம்ம யுனாகி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்திருப்பா, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த மெசேஜ் தான் இப்ப நம்ம மெஜிஷியன் நம்ம ஹீரோயின் முன்னாடி சொல்றான். இதை கேட்டோன்னே நம்ம யுனாகி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அவளோட போன் எடுத்து காட்டுறான். அதை பார்த்து நம்ம யுனாகி ரொம்பவே டென்ஷனா அது முதல் என்கிட்ட கூட ஏன் இப்படி நீ போட்டு பாடாப்படுத்துற அப்படின்னு அவன் போனை புடுங்குறா. அப்படி புடுங்குறப்பே தெரியாதனமா அந்த டேபிள்ல இருந்த ஒரு பூ ஜாரை தட்டி விட்டுறா. அந்த ஜார் தட்டி விட்டனால அதுக்குள்ள இருந்து தண்ணி அப்படியே அங்க இருந்த பேப்பர் எல்லாத்துலயுமே கொட்டிடுது. நம்ம யுனாகியுமே வேமா அதை எடுத்து விட்டு டிராயிங் எல்லாம் போச்சே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாக்குறப்பதான் அந்த தண்ணி அப்படியே வரும் பாத்தீங்களா கொட்டினது, அதுல நம்ம யுனாகி அவங்க அம்மாக்கு பண்ண மெசேஜ் எல்லாமே தெரியுதுங்க. இதை பார்த்தோன்னே இவ இன்னுமே பிரமிச்சு போயிடுறான். அப்படியே நம்ம மெஜிஷியனை ஒரு மாதிரி ரொம்பவே வியப்பா பாக்குறான். பார்த்துட்டு உண்மையை சொல்லு நீ யாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம மெஜிஷியன் அப்படியே இந்த மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தலை கீழே குனிவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குனிஞ்சு நான் யாரா, நான் மெஜிஷியன்
மெஜிஷியன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம யுனாகிக்கு அந்த பிரமிப்பு கோபம் மாறுது. நீ மெஜிஷியன் இல்ல, நீ ஒரு மான்ஸ்டர், எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க நேம் வச்சு நீ இப்படி விளாடுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அங்கிருந்து போயிடுறான். நம்ம மெஜிஷியனும் என்னடா ஆச்சு இப்ப அப்படின்ற மாதிரி குழம்பு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம நைல்டு அங்க காட்டுறாங்க. பையன் இன்னுமே சோகமா தான் இருக்கான். அங்க நடந்த இன்சிடென்ட் நினைச்சு அவனா உன்னை இமேஜின் பண்ணிக்கிறான். நம்ம யுனாகி அந்த மெஜிஷியன் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவ சிரிச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இவனா இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவன் என்ன பதட்டமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மாதிரி கோவமா இருந்தாலும் சரி அவனோட கழுத்துக்கு பின்னாடி சொரிஞ்சுட்டே இருக்கான். அங்க ஒரு பெரிய தடமும் இருக்கு. அது எதுக்கு அந்த தடம் எதனாலன்னு இனிமே தான் பார்ப்போம். இப்போ நம்ம யுனாகியை காட்டுறாங்க ரொம்பவே சோகமா அவளோட வீட்டுக்கு வெளியில இருந்து உட்காந்துருக்காங்க. அவ வீட்டுக்கு வெளியில அந்த வியூ ரொம்பவே சூப்பரா இருக்கும், நீங்களும் பாருங்க. அப்படியே அந்த போன் எடுத்து பார்த்துட்டு ஒன்னு யோசித்து பாக்குறா. என்னன்னா அவ சின்ன வயசுல இருக்கிறப்ப அவங்க அம்மா காலங்காத்தாலேயே பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவளை விட்டுட்டு கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. அப்பதான் நம்ம யுனாகியுமே ஒரு உண்மையை சொல்றா. அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்றதை விட அவங்க இறந்துட்டாங்கன்றதே நான் நினைச்சுக்கிறேன், அதுதான் எனக்கும் பெட்டரா இருக்கும். ஆமா, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான குட் பை வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வானத்தை பார்த்து அம்மா உண்மையிலே நான் அனுப்புற மெசேஜ் எல்லாம் நீங்க படிச்சு தான் பாப்பீங்களா, நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன், எவ்வளவு எனக்கு உங்களை பிடிக்கும், இதெல்லாம் உங்ககிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப எதுவுமே முடியாதுல அப்படின்னு ரொம்ப சோகமா யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகிருது. நம்ம யுனாகியை புலி பண்ணா பாத்தீங்களா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம நைல்டங் முன்னாடி வந்து போனை வைக்கிறா. அந்த போன்ல அந்த மெஜிஷியன் எடுத்த வீடியோலாம் இருக்கு. அதை பார்த்தவன் இது எதுக்கு இங்க வைக்கிற, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல இது நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் யுனாகிக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த சீனை காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம நைல்டங்குமே இன்னுமே கோவமாயிடுறேன். இந்த பொண்ணு அதை காட்டிட்டு பாத்தியா இதுக்கு தான் நான் உன்ட்ட காட்டணும்னு நினைச்சேன், ஆமா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்றாங்களோ அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த நைல்டங் இல்ல நீ தான் தப்பு பண்ற, அக்கார்டிங் டு லா அப்படி இப்படிலாம் சொல்லி நீ பண்ணது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், இப்படிலாம் ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாம அந்த வீடியோ எடுக்கக்கூடாது, இதனால நீ ஜெயிலுக்கு போகலாம், இல்லைனா 5 மில்லியன் வான் வரைக்கும் ஃபைன் கட்டுற அளவு கூட போகும், அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே வெளியில போய் இடத்துல நிக்கிறான். அங்க நம்ம யுனாகி வந்து எதுக்கு என்னைய பார்க்கணும் வர சொன்ன, நம்ம கிளாஸ் ரூம்குள்ள பேச முடியாத விஷயமா அது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனுமே ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம யுனாகி இங்க பாரு நைல்டங் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனா அதுக்காகலாம் அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ள நம்ம நைல்டங் இல்ல அது விஷயம் இல்ல, இப்ப வரப்போற மேக்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம யுனாகியுமே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கு அது ஈஸி தான், நீ நல்லா படிக்கிற பையன் தானே, என்ன உண்மைதானே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம நைல்டங் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், வரப்போற மேக்ஸ் டெஸ்ட்ல நீ நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட நம்ம யுனாகியுமே என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த நைல்டங் ஆமா நீ வரப்போற மேக்ஸ் டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம விட்டேனா உனக்கு நான் காசு தரேன், உனக்கு காசு தேவைதானே அப்படின்னு அப்படியே நெகட்டிவ் சைட்ல திரும்ப ஆரம்பிக்கிறான். நம்ம யுனாகியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த நைல்டங் பையன் வந்துட்டு உனக்கு காசு தேவைதானே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம மட்டும் இரு அப்படின்னு சொல்லி நம்ம யுனாகியை பாக்குறாங்க. இப்படி ஒரு வேற லெவலான ட்விஸ்டோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மெஜிஷியன் யாராவது உண்மையான ஒரு மெஜிஷியனா இல்லை கிரேட் கிரிகாலானா அப்படின்னு டவுட் இருக்கோ அதே அளவுக்கு இந்த நைல்டங் ஏன் இப்படி மாறிட்டான், அவன் உண்மையிலே யாரு, அவன் கழுத்தில் இருக்கிற அந்த காய என்ன, இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறான், இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்னு ரொம்ப நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கோங்க. ஸோ அப்படியே அதே கியூரியாசிட்டியோடு இருங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே வேமா அடுத்த எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டாக கண்டினியூன்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு இருக்குங்க. அதை வச்சு தான் எனக்குமே உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா இல்லையா, கழுது இந்த டிராமாவே வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். அதனால மறக்காம உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா கண்டினியூன்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டுருங்க. அப்படியே அந்த லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனலும் கொஞ்சம் ரீச் ஆகும். அதனால மறக்காம அது எல்லாமே பண்ண கூச்சப்படாதீங்க, ஏன்னா இது நம்ம சேனல் தான். ஸோ இந்த டிராமா எவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமா போதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டிராமாவோட விஷுவல்ஸ் வேற லெவலாக இருக்குங்க. அதனால நீங்க இந்த பாத்திரம் விளக்குறப்ப சமைக்கிறப்பெல்லாம் டிராமாவை கேட்காம முடிஞ்ச அளவு இந்த கொஞ்சம் சீன்ஸுமே பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த டிராமால எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுட்டுருங்க. ஓகே கைஸ், அடுத்த எபிசோட்ல வேகமா பார்ப்போம். அது வரைக்கும் டேரால் டடா.